මේ අප්‍රේල් මාසේ 21 වෙනිදාට නැවත පාස්කු පහරේ දිනය සිහිපත් වෙනවා. අපි බොහෝ දුරට අපේ අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව උත්සාහ තිබෙනවා. අප්‍රේල් මාසේ 21 වෙනිදාට පෙර ඒට වගකීතු සැලකියුතු කණ්ඩායමක් නිදරව් කරන්න. ඉතින් අපි ඇත්තටම බොරු කියන්න ආපු ආණ්ඩුවක් නෙමෙයි, අනිවාර්යයෙන්ම මේක කරන ඔබතුමා අද කවද්ද දවස මාර්තු 20 මාර්තු 30 හරි චෑමන් දවසක් කියන්නේ මෙතුමාට බලා ගන්න සංවර්ධන අපි ඇත්තටම මේක වැඩි දියුණු කරන ප්ලෑන් එක හදලා ඉවරයි. දැන් අද මෙතුමාට පෙන්නනවා මැක්සිමම් අපි මැක්සිමම් අපි තව මාස 6කින් හම්බෙමු. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதத்தின் 30ஆம் தேதி இந்த நாளின் இலங்கை செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். வருகின்ற 21ஆம் தேதி ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து 6 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இந்த 6 ஆண்டுகள் பூர்த்தியானாலும் இதுவரைக்கும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட சமூகம் ஒன்று, அதுபோல இந்த தாக்குதலின் காரணமாக எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட இன்னொரு சமூகம், இந்த 2 சமூகங்களுக்கும் இந்த பிரச்சனையானது மிக நீண்ட காலமாக இழுபறியாக இருந்து கொண்டிருப்பது தெரிகிறது. இதன் குற்றவாளிகள் என்று குறிப்பிடப்பட்டோர் ஒரு சிலர் சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் முழுமையான விடயங்கள் வெளிவரவில்லை. இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி இந்த நாளில் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் ஒன்றிலே வைத்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். வருகின்ற 21ஆம் தேதிக்குள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மேலும் பல புதிய தகவல்கள் தம்மால் வெளியிடப்படும் என்று இப்பொழுது போலீசார் ஆராய்ந்து வருகின்ற இந்த விசாரணைகளின் அடிப்படையில் சில புதிய தகவல்கள் வெளியிடப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதை பற்றி விரிவாக பேசுவோம். இன்று ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டம் பற்றியும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதேவேளை ருஷ்டி என்ற இளைஞனின் கைது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அநேகமாக உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கும். கடந்த 2-3 நாட்களில் அதிகமாக பேசப்பட்ட விடயங்களில் தேசபந்து தென்னக்கோன், யாழ்ப்பாண ஆணையரவு உப்பு, அதுபோல இந்த ருஷ்டி என்ற காசா ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞனின் கைது, இந்த விடயங்கள் தான் அதிகமாக பேசப்பட்டன. இந்த இளைஞனின் கைது தொடர்பாக இதுவரைக்கும் அரசாங்கம் பொறுப்புணர்வான அறிக்கை ஒன்றை வெளியிடவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டியதன் காரணமாக ஒரு இளைஞன் கைது செய்யப்படலாமா, அதுவும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். இப்போது இலங்கை போலீசாரிடமிருந்து ஒரு முழுமையான விளக்கம் வெளியாகி இருக்கிறது. முதலில் சிங்கள மொழியிலும் அதற்கு பிறகு அதே அச்சொட்டான தமிழாக்கத்தோடும் இந்த விளக்கம் வெளியாகி இருக்கிறது. இந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயங்களின் அடிப்படையில் இந்த கைது எப்படி நியாயப்படுத்தக்கூடியது, அதுபோல பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது இந்த கைதிலே பிரயோகிக்கப்பட்டிருந்தால் இது எவ்வாறு இதற்கான விளக்கமாக அமையும் என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. விரிவாக இந்த செய்திகளிலே பேசுவோம். 47 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமானம் இன்று நாளில் இந்த விமான சேவை ஆரம்பித்திருக்கிறது. இன்று முதலாவது விமானம் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலே தரையிறங்கி இருக்கிறது. அதுபோல இன்றைய நாளில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இந்த விமான போக்குவரத்து துறைக்கு பொறுப்பான அமைச்சர், யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். யாழ்ப்பாண ஆணையரவு உப்பு பிரச்சனை நேற்றைய நாளில் அதிகமாக பேசப்பட்டிருந்த ஒரு விடயமாக இருந்தது. அரசாங்கம் நேற்றைய நாளில் குறிப்பிட்ட அந்த விடயத்திலிருந்து அதற்கு பிறகு இதுவரைக்கும் விளக்கம் ஒன்றையும் வெளியிடவில்லை. இதுபோல எப்போது இது பெயர் மாற்றி வெளிவரும் என்ற விடயம் வெளிப்படுத்தப்படவில்லை. அதேவேளை இந்த ஆணையரவு உப்பளம், அதுபோல ஆணையரவு உப்பு தொழிற்சாலை பற்றிய பல்வேறு கேள்விகள் உங்களால் கேட்கப்பட்டிருந்தன. அதை பற்றி ஒரு சில வரலாற்று ரீதியான விளக்கங்களையும் கொண்டு வருவது பொருத்தம் என்று நம்புகிறேன். அதை பற்றிய செய்திகளையும் கொண்டு வருகிறேன். இதே போல சர்வதேச செய்திகளில் எந்த நாளிலும் மியான்மரில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்தோனேஷியாவிலும் ஒரு நிலநடுக்க பதிவு பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. நாளைய தினம் இலங்கையில் நோன்பு பெருநாள், அதாவது திங்கட்கிழமை இலங்கையில் நோன்பு பெருநாள் என்பது இந்த நாளில் பெரிய பள்ளிவாசனால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையில் புனித ஷவ்வால் மாதத்துக்கான தலைப்புரை தென்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு இந்த நாளில் அறிவித்தது, இந்த மாலை வேளையில். எனவே கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு இன்று கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இடம்பெற்ற விசேட மாநாட்டுக்கு பிறகு இதை உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. எனவே ரமலான் பண்டிகை என்று அழைக்கப்படுகிற இந்த நோன்பு பண்டிகையை கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிறைக்குழு தலைவர் நாளைய தினம் இலங்கையிலே கொண்டாடுமாறு அனைத்து முஸ்லிம்களுக்கும் அறிவித்தல் விடுத்திருக்கிறார். இனிய வாழ்த்துக்களை அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினம் இலங்கையிலே நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்ற அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோன்பு பெருநாள் உங்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சாந்தியும் உங்கள் குடும்பம் முழுவதும் நிம்மதியை நிலவட்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். உலகம் முழுவதும் வாழுகின்ற இனிய அரபுலகத்தில் வாழுகின்ற நண்பர்கள் இன்றைய நாளில் இந்த நோன்பு பெருநாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் நாளை திங்கட்கிழமை அதுபோல செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள் விசேட பாடசாலை விடுமுறை தினங்களாக வழங்கப்பட்டுகின்றன என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். சந்தோஷமாக கொண்டாடுங்கள். இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம்.
இலங்கையிலே அண்மை காலமாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டமானது நீக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக மிக நீண்ட காலமாக இருந்து வரும் போது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் முற்றுமுழுதாக நீக்குவோம் என்று சொல்லி குறிப்பிட்டு பதவிக்கு வந்தவர்கள் இந்த அரசாங்கத்தினர். அதுவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் அதற்கு முதல் ஜேவிபியும் இந்த பிடிஏ என்று சொல்லப்படுகிற பயங்கரவாத தடுப்பு சட்டம் மனித உரிமைகளை மீறுகின்ற அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடு, அதை முற்றுமுழுதாக தாங்கள் நீக்குவோம் என்று சொல்லி அதற்கு நீக்குவதற்கான ஒன்றுபடுதலை மக்களை ஒன்றாக தூண்டியவர்கள். கடந்த கால அரசாங்கங்கள், அது ராஜபக்ச அரசாங்கங்களாக இருக்கலாம், அதுக்கு பிறகு வந்த ரணில் அரசாங்கமாக இருக்கலாம், இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்களில் மிக முக்கியமானவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. ஆனால் பதவியேற்ற பிறகு இந்த விடயம் பற்றி எந்த ஒரு தகவலையும் குறிப்பிடவில்லை. நாடாளுமன்றத்திலே இதன் துறை சார்ந்த பொறுப்பு கூறுகின்ற அமைச்சர், அதுபோல அமைச்சரவை பேச்சாளர் ஆகியோர் விடாப்பிடியாக தொடர்ந்து ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் எப்போது என்றால் அதுக்கு பொருத்தமான இன்னும் ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் போது. நீதிக்கு பொறுப்பான ஹர்ஷன நாணயக்கார அமைச்சர் குறிப்பிடுகின்றார், இந்த சட்டமானது நீக்கப்படும் எப்போது அதற்கு பொருத்தமான மற்றொரு சட்டம் சரியான முறையில் பிரயோகிக்கப்படும் போது. காரணம், இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது பல இடங்களில் பயன்படுத்தப்பட வேண்டியது என்று அவர் குறிப்பிடுகின்றார். பல இடங்களில் பயன்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தால் ஒரு இளைஞனை ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக, அதுவும் இலங்கைக்கு எதிராக இல்ல, இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக இல்ல, இஸ்ரேல் என்ற யாருமே இதுவரைக்கும் நேரடி உறவுகள் கொள்ள விரும்பாத, குறிப்பாக இலங்கையிலே இருக்கிற ஒரு சிறுபான்மை சமூகமான இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற ஒரு ஆக்கிரமிப்பு நாடாக கருதப்படுகின்ற இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தி இருந்தார் என்ற அடிப்படையில், காசா மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார் என்ற அடிப்படையில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிய ஒரு வாலிபர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இவரது கைது தொடர்பாக இதுவரைக்கும் பொறுப்பான விளக்கம் ஒன்று வழங்கப்படவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்றும் ICCPR பயன்படுத்தப்பட்டிருந்தது என்றும் அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் ஊடகவியலாளர்கள் 2 பேர் கேள்வி எழுப்பிய பிறகுதான் அவர் இந்த விடயத்தை அறிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு இதுவரை அரசாங்கம் சார்பாக எந்த ஒரு அறிக்கையும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த அரசாங்கத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இது பற்றி எந்த ஒரு பொறுப்பான கேள்வியோ இல்லாவிட்டால் இது பற்றிய எந்த ஒரு தகவலையோ மக்களுக்கு வழங்கவில்லை. எனவே கைது செய்த போலீஸ் திணைக்களமாவது இது பற்றிய விடயத்தை வெளிப்படுத்தும் என்று பார்த்தால் இன்றுதான் உத்தியோகபூர்வமாக ஸ்ரீலங்கா போலீஸின் அறிக்கை வெளிவருகிறது. நான் இந்த ஸ்ரீலங்கா போலீஸின் பேஸ்புக் தடத்தை பற்றி அடிக்கடி சுட்டிக்காட்டி வந்திருந்தேன். தனியே சிங்கள மொழிகள் மட்டும்தான் 95% பதிவுகளும், ஏனைய 5% பதிவுகள் சில வேளைகளில் ஆங்கிலத்தில் பதிவிடப்பட்டு வருவதை பற்றி. இதுபோல போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கையும் எங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் மொழி மாற்றம் கிடைக்கும். அநேகமாக தனியே சிங்களத்திலே மட்டும்தான் இது பற்றிய விளக்கம் வரும். எனவே சிங்களத்தில் வெளியிடப்பட்ட இந்த தகவலை நாங்கள் தமிழாக்கம் செய்து அறிந்து கொள்வது கிடைக்கும். அதுக்கு பிறகு போலீஸ் மூலமாக 22 வயதுடைய இந்த ருஷ்டி கைது செய்யப்பட்ட விடயம் குறித்து தங்களுடைய ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த ஊடக அறிக்கை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒன்று. ஊடக அறிக்கை போலீஸ் தலைமையகம் என்று குறிப்பிட்டு அனைத்து ஊடகங்களுக்கும் வழங்கப்பட்ட இந்த ஊடக அறிக்கையிலே 22/3/2025 அன்று கொழும்பில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் பணிபுரிந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக சமூக ஊடகங்களில் ஒரு குறிப்பிட்ட குழு தவறான தகவல்களை பரப்பி வருகிறது. எப்படி ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டதாக சமூக ஊடகங்களில் ஒரு குறிப்பிட்ட குழு தவறான தகவல்களை பரப்பி வருகிறது என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இவ்வாறு சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகின்ற தகவல்களில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என்பதுடன் அவ்வாறான தவறான தகவல்கள் சமூகத்தில் பரவுவதை தடுப்பது இலங்கை காவல்துறையின் பொறுப்பாகும் என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர். அதாவது கைது செய்யப்பட்டது என்பது குறித்து தவறான தகவலை சமூக வலைத்தளங்கள் பரப்பி இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவது தொடர்பாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை காவல்துறை விசாரணையை தொடங்கியதுடன் இந்த செயலை செய்த இளைஞன் குறித்து விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர் ஸ்டிக்கர் ஒட்டுவதை தாண்டிய சில அடிப்படைவாத கருத்துக்களை கொண்டவர் என்பது தெரிய வந்தது. அவர் ஏதோ ஒரு வகையில் பயங்கரவாத செயலை செய்யக்கூடிய நபர் என்ற நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சந்தேக நபரின் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விசாரிக்கப்பட்டு வருவதுடன் அதன் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர் இணையம் மற்றும் பிற முறைகளை பயன்படுத்துவதால் சில உளவியல் உந்துதல்களுக்கு ஆளானவர் என்பது கவனிக்கப்பட்டதால் அந்த மனநிலையின் அடிப்படையில் மத தீவிரவாத செயலை செய்வதற்கான அவரது உணர்திறன் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த சந்தேக நபருக்கு சொந்தமான கணினி மென்பொருள், தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் மற்றும் அவரது கையடக்க தொலைபேசி குறித்து தடயவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்து வருகின்ற ஒரு சில நாட்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் தேசிய மற்றும் மத ரீதியிலான நிகழ்வுகள் இடம்பெற உள்ள நிலையிலும் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையிலும் மேற்கண்ட கைதுகள் தொடர்பாக தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவது நாட்டின் அமைதிக்கும் தேசிய பொருளாதாரத்துக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் தவறான பிரசாரங்களுக்கு ஏமாறாமல் நாட்டின் அமைதியையும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் நிலவும் நல்லிணக்கத்தையும் பாதுகாக்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே வலியுறுத்துகிறோம்.
இது தொடர்பான விசாரணைகள் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட்டு விரைவாக முடிவுறுத்தப்பட்டு அது தொடர்பில் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இந்த போலீசாரின் அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. அதாவது அவர்கள் குறிப்பிடப்படுகிற விடயத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் உறுதிப்படுத்தப்படவில்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இருக்கின்ற மிக ஆபத்தான கூறு இதுதான். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தமிழ் இளைஞர்கள் பல பேர், தமிழ் பேசும் இளைஞர்கள் பல பேர் தொடர்ச்சியாக நாட்டிலே பயங்கரவாத செயல்களின் அடிப்படையில் சிங்கள இளைஞர்களும் கைது செய்யப்பட்டார்கள். JR ஜெயவர்தனை 1977ஆம் ஆண்டு கொண்டு வந்த இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்யப்படும் போது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எல்லோரும் கைது செய்யப்படலாம். இவர்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தை பார்த்தால் ஸ்டிக்கர் ஒட்டுவதை தாண்டி அவர் பல்வேறு பயங்கரவாத அடிப்படைவாத கருத்துக்களை கொண்டவர் என்பது தெரிய வந்ததாகவும் அதுபோல நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிடுகிறார்கள். எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே கைது செய்யப்படலாம். இவர் குறித்து விரிவாக இப்போதுதான் விசாரிக்கப்படுகிறது. அதே போல இவர் இணையம் மற்றும் பிற முறைகளை பயன்படுத்துவதால் நாங்களும் தான் இணையத்தை பயன்படுத்துகிறோம். நாங்கள் அத்தனை பேருமே இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள், நான், அதுபோல எங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள், குழந்தைகள் அத்தனை பேருமே. எனவே நாங்கள் இணையத்தை பயன்படுத்துவதால் சில உளவியல் உந்துதல்களுக்கு ஆளானவர் என்பது கவனிக்கப்பட்டதும் என்று சொல்லி இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்படுகிறது. அந்த மனநிலையின் அடிப்படையில் மத தீவிரவாத செயலை செய்வதற்கான அவரது உணர்திறன் குறித்து, அதாவது அவர் செய்யக்கூடும், அதாவது கத்தியை வீட்டிலே வைத்திருந்தால் ஒருவர் யாராவது எடுத்து ஒருவரை குத்தக்கூடும், இப்படி இணையத்தை பயன்படுத்துவதன் காரணமாக, அதுவும் சமயம் அடிப்படைவாதம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்ப்பதன் காரணமாக அவர் எதிர்காலத்தில் இப்படியான செயல்களில் ஈடுபடலாம் என்ற உணர்திறன் அடிப்படையில் இவரை கைது செய்திருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அவரது கையடக்க தொலைபேசி, அவரது கணினி போன்றவை இப்போதுதான் ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்போது இவர்கள் சொல்கின்ற விடயம் அவரது கைது தொடர்பாக தங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை பற்றி குறிப்பிட்டு இனித்தான் இப்படியான கைதுகளை பற்றிய அதற்கான எதிர்நிலைகள் ஆராயப்பட்டு வருவதாகவும் இனித்தான் காரணங்களை தேடுவதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். அதே போல இந்த கைது தொடர்பாக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களில் நாங்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள், இத்தனை காலம் வெளியிடப்பட்ட கருத்துக்கள், கோபத்தோடு வெளியிடப்பட்ட இந்த கருத்துக்களை பற்றி சொல்லும் போது இது அமைதியை குழப்புவதாக அமைந்திருப்பதாகவும், எனவே இந்த கைதை அவர்கள் நியாயப்படுத்தி இந்த தகவலை கொண்டு வந்திருக்கின்றனர். கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு கைதுகள் தனிப்பட்ட முறையில் என்னுடன் சம்பந்தப்பட்ட இப்படியான விடயங்கள் நடந்திருக்கின்றன. இதற்கான காரண காரியங்களை பின்னர் தான் தேடுவார்கள். அதற்கான காரண காரியங்களை சந்தேகங்களாக கொண்டு வருவார்கள். பின்னர் ஆதாரங்கள் இல்லாமல் அது ருசுப்படுத்தப்பட முடியாமல் போகின்ற வேளையில் ஒன்று விடுதலை செய்ய வேண்டிய நேரம், இல்லாவிட்டால் டாக்டர் ஷாஃபிக்கு நடந்தது போல இறுதியாக நஷ்ட ஈடு, மன்னிப்பு ஆகியவற்றையும் வழங்க வேண்டியிருக்கும். இந்த விடயங்கள் மிக பாரதூரமானது. குறிப்பாக இது கடந்த கால அரசாங்கங்களினால் செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் பெரிய அளவில் ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் காலாகாலமாக இப்படி நடந்து வந்திருக்கிறது. இதைத்தான் தங்களுடைய ஆயுதமாக, தங்களுடைய அரசியலை பாதுகாப்பதற்கும், தங்களுக்கு எதிரான அரசியல் செய்வோர், தங்களுக்கு எதிரான விமர்சனங்களை செய்வோரை அடக்குவதற்கும் பயன்படுத்தப்பட்ட அடக்குமுறை வழிமுறை. ஆனால் இந்த அரசாங்கம் ரூல் ஆஃப் லோ என்பதை பற்றி பேசியது, சட்டத்தின் ஆட்சி என்பதை பற்றி பேசியது, அனைத்து மக்களுக்குமான ஆட்சி என்று பேசியது, அடக்குமுறைகளை தாண்டி ஒரு ஆட்சி என்று சொன்னது, மேடைக்கு மேடை சமூக ஒற்றுமை, இனிமேலும் தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்ற பேதம் கிடையாது, அனைவரும் இலங்கையர்கள் என்று சொன்ன அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியிலே இப்படியான கைது ஒன்று இடம்பெறுகிறது, அதுவும் நோன்பு காலத்திலே இடம்பெறுகிறது என்று வரும்போது, அதுவும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அவர் எதையும் செய்யாத ஒருவர் இஸ்ரேல் என்ற ஒரு அடக்குமுறை நாட்டுக்கு எதிராக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அதற்கான தண்டனை என்று வந்தால் அது வேறு விதமாக தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் இப்போது கைது செய்துவிட்டு அதற்கான காரணங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக கைது செய்யப்படவில்லை, இப்போது காரணங்கள் தேடப்படுகின்றன என்று சொல்லும்போது இதுதான் உண்மையில் சந்தேகத்தையும் கோபத்தையும் வரவழைக்கின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. இந்த அரசாங்கத்திலே அங்கத்துவம் வைப்போர், அரசாங்கத்தில் இத்தனை காலமும் வெளிப்படையாக தகவல்களை பேசுவோர், சம உரிமை பற்றி பேசுவோர், ஏன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க போன்றோர் இது பற்றிய உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மக்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த புரிந்துணர்வு குழப்பம் பற்றிய விடயத்துக்கு தெளிவு காண வேண்டும். நாளைய தினம் நோன்பு பெருநாள், அந்த குடும்பத்தார் எப்படியான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பார்கள். நேற்றைய நாளில் கூட இந்த போராட்டத்தை, அந்த இளைஞனின் விடுதலை தொடர்பான போராட்டத்தை நடத்தியோர் மீதும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து வரும் நாட்கள் எப்படியானது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று மொழி பற்றிய, மொழி பிரயோகம் பற்றிய ஒரு விடயம், மொழியின் உரிமை பற்றிய ஒரு கோபம், அதுபோல இதற்கு முதல் 22ஆம் தேதி இந்த இளைஞனின் கைது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த நாளில் ஒரு கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டத்திலே அவர் ஆற்றிய உரையின் போது மக்கள் சந்திப்பு இது. இந்த மக்கள் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான விடயம் குறித்து இந்த ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இனி வரும் நாட்களில் வருகின்ற 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 6ஆம் ஆண்டு பூர்த்தி இடம்பெறுகிறது. எனவே இந்த ஏப்ரல் 21 என்று சொல்லப்படும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கியமான தகவல்கள் இனி வெளிப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி இந்த நாளில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது இந்த தகவலை குறிப்பிட்டிருந்தார். අප්‍රේල් මාසේ 21 වෙනිදාට නැවත පාස්කු පහරේ දිනය සිහිපත් වෙනවා. අපි බොහෝ දුරට අපේ අපරාධ පොලිසිය දෙපාර්තමේන්තුව විශ්වාසදරමින් තිබෙනවා. අප්‍රේල් මාසේ 21 වෙනිදාට පෙර ඒට වගකීතු සැලකියුතු කණ්ඩායමක් ලිදරව් කරන්න.
කරන්න ඕනේ නැද්ද? කරන්න ඕනේ. இந்த தெய்யாந்தர பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலே கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றும் போதே இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி தன்னுடைய வழமையான உரையைப் போல மக்களிடம் கேள்வி கேட்டு பதிலை எடுப்பது அந்த உரையாடல் பண்பு என்பது பொதுவாக அவர் மக்கள் மத்தியில் ஈர்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு விடயம். ஆனால் அண்மை காலமாக இதை பார்க்கும்போது வேண்டுமென்றே ஒரு செயற்கையான ஒரு சில விடயத்தை அவர் கையாள்வது போல தெரிகிறது. பாருங்கள், அவர் கேட்கிறார், கட்டாயம் செய்ய வேண்டியதானே என்றால் கைதுகள் இடம்பெறத்தானே வேண்டும். அதற்காகத்தானே அரசாங்கம் இந்த புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள் மக்கள். அதுவும் கள்ளர்களை பிடிப்பதற்கும் குற்றவாளிகளை பிடித்து தண்டிப்பதற்கு தானே இந்த அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது. மக்களும் கேட்கலாம், நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு கடமைதானே என்று மக்கள் மறுபடி கேட்கலாம். தெய்யந்த பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இன்று ஜனாதிபதி மக்கள் சந்திப்பாக இதை நடத்தவில்லை. இது தேர்தல் பிரசார கூட்டமாகத்தான் ஒழுங்கமைக்கப்பட்டது. வருகின்ற மே 6ஆம் தேதி இடம்பெறுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக பல்வேறு இடங்களில் மக்களை சந்திப்பதற்காக கடந்த காலங்களில் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜனாதிபதி எவ்வாறு நாட்டின் தலைவராக இருந்து கொண்டும் ஒரு கட்சியின் தலைவராக பிரசாரங்களை முன்கொண்டு வந்தாரோ அதுபோல இப்பொழுது இதை ஆரம்பித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அவர் சொன்ன விடயமாக ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஏப்ரல் 21 தாக்குதல் நினைவு கூறப்படும். அதாவது வழமையாக நாட்டிலே நடக்கும் ஒரு விடயம். எனவே ஏப்ரல் 21க்கு முதல் அதற்கு பொறுப்பு கூறக்கூடிய குழு ஒன்று, அந்த தாக்குதலை நடத்திய அதற்கு பின்னணியாக இருந்த குழு ஒன்று தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இப்பொழுது விடயங்களை வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் அதை செய்ய வேண்டும் தானே என்று கேட்கிறார். කරන්න ඕනේ නැද්ද? කරන්න ඕනේ. உங்களுக்கு தெரியும் தானே, முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் இதுவரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது அது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் இதற்கும் இடையிலான சம்பந்தம் கிடையாது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பாருங்கள் இந்த தொடர்பு எங்கே என்று சொல்லி ஜனாதிபதி சொல்கின்ற அந்த உரையில் காணப்பட்ட இந்த முரண்பாட்டு விடயம் என்று குறிப்பிட்டு அதுக்கு பிறகு சொல்கிறார், ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். அதாவது பிரசன்ன ரணவீரர், மிளகாய்ப்பொடி வீரர், அவர் மறைந்தே இருக்கட்டும், பதற்றப்பட தேவையில்லை என்று குறிப்பிட்டு தன்னுடைய வழமையான பாணியிலான குற்றச்சாட்டுகள் அதுபோல அந்த குற்றச்சாட்டு வெளிப்படுத்தப்படும், ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று தன்னுடைய வழமையான உரைகளை கொண்டு வந்திருக்கிறார். இப்போது இருக்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், மீண்டும் இந்த அரசாங்கமும் முன்னைய அரசாங்கங்களைப் போல ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஃபைல்கள் எங்களிடம் இருக்கின்றன, குற்றவாளிகள் எங்களிடம் கைது செய்யப்பட போகின்றார்கள், அவர்களை பற்றிய தகவல்கள் எங்களிடம் இருக்கின்றன என்று சொல்லி மக்களை ஆசுவாசப்படுத்துவதும் அதற்கு பிறகு காலம் கடந்த பிறகு அப்படியான விடயங்கள் நீர்த்து போக விடுவதுமாக இந்த செயற்பாடு இருக்குமா? காரணம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று சொல்லுவது உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை, அதுக்கான முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. பல்வேறு தகவல்கள் இருப்பதாக இந்த அரசாங்க ஆட்சிக்கு வர முதல் வெளியே இருந்த போது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உட்பட்ட கட்சியினர் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அண்மை காலமாக இது பற்றிய விசாரணைகள் மந்தகதியிலே இருப்பதாக மக்களால் சொல்லப்பட்டு வருகின்ற வேளையில் இப்பொழுது ஏப்ரல் 21 வருகிறது. அதைவிட முக்கியமாக தேர்தல் மே 6 வருகிறது. அதனால் தான் இது துரிதப்படுத்தப்பட்டு இந்த விடயங்கள் கொண்டு வரப்படுகிறதோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜனாதிபதி தொடர்ந்தும் இது பற்றி கவனிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். இதுவேளை தேர்தல் நெருங்கி வருவதாலோ என்னவோ வடக்கு நோக்கிய அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி பிரதிநிதிகளின் பயணங்கள் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்விலேயே போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பல்வேறு பெருமோர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதேபோல நேற்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்விலும் பல்வேறு அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இது புத்திஜீவிகள் அமைப்பின் மாநாடாக இடம்பெற்றிருந்தது. இந்த தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் யாழ் மாவட்ட பொறியியல் துறை சார்ந்தவர்களுக்கான விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அதிலேயும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், வரசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி, டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன மற்றும் துறைமுகங்கள் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித் கொடித்துவக்கு ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இது கிட்டத்தட்ட கட்சி ஏற்பாட்டாளர்களுக்கான அதுபோல இம்முறை யாழ் மாவட்டத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் சந்திப்பு அந்த பிரச்சார நடவடிக்கைகளாக அமைந்திருந்தது வெளிப்படையான விடை. இதேவேளை இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கு விஜயம் செய்திருந்தார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, துறை சார்ந்த அமைச்சர். அவர் பழைய அரசாங்கங்களைப் போல தாங்கள் பொய் கூற மாட்டோம் என்றும் பலாலி விமான நிலையத்தை 4 மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் என்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் இந்த விடயத்திலே கருத்து தெரிவித்திருந்தார். விமான நிலையத்தை முதல் தடவையாக அவர் பார்வையிட்டிருக்கிறார். அதன் போது இந்த விமான நிலையத்தின் விஸ்தரிப்புகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை கேட்டறிந்து கொண்டு அதற்கு பிறகு இந்த தகவலை சொல்லியிருந்தார். அப்போது விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவரும் இதிலே கலந்து கொண்டிருந்தார். ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் முன்னைய அரசாங்கங்கள் போல பொய் சொல்ல மாட்டோம் என்பதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார். අපි අද දිනේදී විශේෂයෙන්ම පලාලි ගුවන්තොටුපළේ තිබෙන තත්ත්වය නිරීක්ෂණය කරන්නත් ඒ වගේම පලාලි ගුවන්තොටුපළ දැනටමත් අන්තර්ජාතික ගුවන්තොටුපළක් විදියට ඩික්ලෙයාර් කළා මෙතන වැඩ කටයුතු කරන ගුවන්තොටුපළක්. නමුත් දැනට පේන හැටියට මේ ගුවන්තොටුපළේ මීට වඩා විශාල අවශ්‍යතාවයක් ඉල්ලුමක්
අපේ රටේ ජනතාවටත් තිබෙනවා. ඒ වගේම විදේශිකයන්ටත් තිබෙනවා. We just came here to just to observe the place and just to support these officials and just to recognize their good job they have been doing here without minimum facilities. So this is nothing to do with I mean other things about we do know there are a lot of things to be discussed. Let's do it in another time. அரசாங்கங்கள் மாதிரி இதை நீங்கள் பார்த்துட்டே விட்டுருவீங்களா இல்லாட்டி இது சர்வதேச விமான நிலையமாக අනිත් අර රජය වගේ මේක බලලා යනවද නැත්නම් මේ ජාත්‍යන්තර කක්කයට පසුතක් කරනවා කියලා. ඔව් දැනටම මේක ජාත්‍යන්තර ගුවන්තොටු පළක් ලෙස තමයි කටයුතු කරන්නේ. නමුත් මේ තව දියුණු කරන්න ඕන. ඉතින් අපි ඇත්තටම බොරු කියන්න ආපු ආණ්ඩුවක් නෙමෙයි. අනිවාර්යයෙන්ම මේක කරන ඔබතුමා අද කවද්ද දවස මාර්තු 20 මාර්තු 30 හරි චෑමන් දවසක් කියන්නේ මෙතුමාට බලා ගන්න සංවර්ධන අපි ඇත්තටම මේක වැඩි දියුණු කරන ප්ලෑන් එක හදලා ඉවරයි. දැන් අද මෙතුමාට පෙන්නනවා. මැක්සිමම් අපි මැක්සිමම් අපි තව මාස 6කින් හම්බෙමු. සෙප්තැම්බර් 30th මුණ ගැහෙමු. එතකොට අපි බලමු අපි பொய் இல்லை இதேவேளை சரித்திரபூர்வமான நிகழ்வு வந்து முந்தைய நாளில் இடம்பெற்றிருந்தது. 47 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கான நேரடி விமான சேவை பயணம் அந்த நாளில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அண்மை காலமாக சென்னை யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கான விமான சேவைகள் தொடர்ச்சியாக பரப்பில் ஈடுபட்டு வந்தாலும் அது இடையிடையே தடைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது பல பேருக்கு ஆறுதலான விடயம். கப்பல் சேவை தொடர்ச்சியாக இடையூறுகளுக்கு உள்ளாகி வந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த திருச்சி யாழ்ப்பாண விமான சேவை பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இப்போது 47 வருடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாணம் திருச்சி இடையிலான இந்த விமான சேவை என்று ஆரம்பிக்கப்பட்டது. திருச்சியிலிருந்து 27 பயணிகளோடு இன்று மதியம் 2:02க்கு விமான நிலையம் ஒன்று பலாலி விமான நிலையம் வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதுபோல பலாலி விமான நிலையத்திலிருந்து மீண்டும் 36 பயணிகளோடு இந்த விமானம் மாலை 3 மணி அளவில் திருச்சி நோக்கி புறப்பட்டு போனது. எதிர்வரும் தினங்களில் திருச்சியிலிருந்து பிற்பகல் 1:25க்கு புறப்பட்டு 2:25க்கு யாழ்ப்பாணத்தை இந்த விமான பரப்பு வந்து சேரும் என்றும் அதுபோல யாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் 3:05க்கு புறப்படும் விமானம் மாலை 4:05க்கு திருச்சியை சென்றடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக விஸ்தரிப்பு பணிகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மதுரை யாழ்ப்பாணம் பெங்களூர் ஆகியவற்றுக்கான விமான பயணங்கள் பற்றிய ஏற்பாடுகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இது நிச்சயமாக பல்வேறு வர்த்தக தொடர்புகளை அபிவிருத்தி செய்யும், மக்களுக்கும் பயணங்கள் இலகுவாக அமையும். கொழும்பு வந்து பயணிக்காமல் நேரடியாக யாழ்ப்பாணத்திலிருந்தே பயணிப்பது, அதுபோல இந்தியாவிலிருந்து வருகின்ற பயணிகளும் தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்தை நோக்கி வருகின்றவர்களது விஜயங்கள் இலகுபடுத்தப்படும், வர்த்தகம் விஸ்தரிக்கப்படும் என்பது உண்மை. இந்த நடவடிக்கைகள் வரும்போது இந்த புதிய அரசாங்கமானது பல்வேறு கைத்தொழில் பேட்டை திட்டங்கள் அதுபோல தொழில் முயற்சிகள் போன்றவற்றை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைப்பது பற்றியெல்லாம் தகவல்கள் வரும்போது இந்த உப்பு தொழிற்சாலை பற்றிய கேள்விகள் இங்கே இருப்பது முக்கியமானது. இந்த அரசாங்கம் 5 மாதங்களில் எப்படி இதை அபிவிருத்தி செய்தது என்று கூட ஜனாதிபதி தெய்யந்தரவில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது எவ்வாறு இந்த அரசாங்கத்தினால் 6 மாதங்களில் பொருளாதாரத்தில் வெற்றி அடைய முடிந்தது என்று சொல்லி பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டது. அதை பற்றி உண்மையில் நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக கடந்த கால அரசாங்கங்கள் பொருளாதார அடிப்படையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் சேர்த்து வைத்த பொருளாதார ஸ்திர நிலைதான் இந்த அரசாங்கத்தை சிக்கல் இல்லாமல் இலகுவாக கொண்டு செல்ல உதவியாக அமைந்தது என்று சொல்லப்பட்டது. இதே போல இந்த உப்பு தொழிற்சாலை பற்றிய சில உண்மைகளையும் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். 1938ஆம் ஆண்டு செயற்பட ஆரம்பித்த இந்த உப்பு தொழிற்சாலை 1990 வரை யுத்த காலத்தின் காரணமாக ஆணையரவு மீதான தாக்குதல், அதுபோல ஆணையரவு என்பது பிரதான கேந்திர தளமாக இந்த யுத்தத்தின் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மாறிய வேளையில் அதற்கு பிறகுதான் அப்போது நிறுத்தப்பட்டிருந்தது. அதுவரை பாரம்பரிய அடிப்படையில் இந்த உப்பு உற்பத்தி 85,000 மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆணையரவு ராணுவ முகாமை முன்னிறுத்தி அந்த இடம் ராணுவ மயப்படுத்தப்பட்டதை அடுத்து உப்படங்களை உப்பு கூட்டுத்தாபனம் முடக்கி இருந்தது, உப்பு உற்பத்தி இடம்பெறவில்லை. 2000ஆம் ஆண்டு இந்த ஆணையரவு ராணுவ முகாமை தமிழீழ விடுதலை புலிகள் கைப்பற்றிக் கொண்டார். அப்போது தமிழீழ விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட ஒரு சுயராஜ்யம் ஒன்றை அங்கே நடத்தி வந்ததன் காரணமாக யுனிசெஃப் நிறுவனத்தின் உதவியை பெற்றுக்கொண்டு தங்கள் நிர்வாகத்தின் கீழே உப்பு உற்பத்தியை ஆரம்பித்திருந்தார்கள். உப்பளம் அவர்களால் முடிந்த அளவுக்கு யுத்த சூழ்நிலையிலும் கூட முன்னிறுத்தி நடத்தப்பட்டது. ஆனால் மீண்டும் யுத்தம் முடிவடைந்த பிறகு இந்த உப்படம் பாரம்பரிய தொழில் அதுபோல சிறு தொழில் மேம்பாட்டு அமைச்சின் கீழே கொண்டு வரப்பட்டது அரசாங்கத்தினால். அதன் தொடர்ச்சியாக 2010ஆம் ஆண்டு இந்த உப்படமானது மாந்தை உப்பு கூட்டுத்தாபனத்தின் பகுதியாக முதலில் மீள திறந்து வைக்கப்பட்டது. இப்போது 2010 மஹிந்த ராஜபக்ச நிர்வாகத்தின் கீழே இதற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுப்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதுபோல 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி கால அரசாங்கம் மைத்திரிபால சிறிசேன தலைமையில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த போது கொண்டு வரப்பட்ட வேளையில் இதற்கு 125 மில்லியன் ரூபாய் நிதி மேலதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க நிர்வாகத்தின் கீழே 2016ஆம் ஆண்டு அப்போதே மீண்டும் உற்பத்தி மீள ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பல பேர் மறந்து போயிருக்கின்ற ஒரு விடயம். இதை நான் நேற்றைய நாளின் செய்திகளில் தெளிவாக சொல்கிறது.
இதே போல வர்த்தமானி அறிவிப்பின் மூலமாக உப்பளமானது மீண்டும் தேசிய உப்பு நிறுவனத்தின் நிர்வாகத்துக்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த காலப்பகுதியில் 1200 மெட்ரிக் டன் உப்பு தான் அங்கே உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது என்பது மிக கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக அமைந்தது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் 2019ஆம் ஆண்டு மீண்டும் முன்னைய முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை என்று அறிவித்து பசில் ராஜபக்ச பல்வேறு முதலீடுகளை கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் மீண்டும் இதற்கான தனியார் பங்குடைமையுடன் இந்த உப்படம் அபிவிருத்தி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த உப்படத்திலே முதலீடு செய்வதற்கு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை புலம்பெயர் தமிழர்கள் பல பேர், தமிழ் முதலீட்டாளர்கள் பல பேர் முயற்சி செய்த போதிலும் அவர்களுக்கான அனுமதி என்ன காரணத்தாலோ வழங்கப்படவில்லை. இது தனியே கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தில் மட்டுமல்ல, முன்னதாக மைத்திரிபால சிறிசேனவின் நல்லாட்சி கால அரசாங்கத்தில் முயற்சி செய்யப்பட்டு வழங்கப்படாமல் இருந்ததை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். தென்னிலங்கை நிர்வாகம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இதை வைத்துக் கொள்ள வேண்டும், புலம்பெயர் தமிழர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இது செல்லக்கூடாது என்று நினைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இப்போது வரை இந்த முதலீடு வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்களால் மேற்கொள்ளப்படுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை அங்கே ஆணையரவு உப்பளமானது தொடர்ச்சியாக முதலீட்டு நெருக்கடி எதிர்கொண்டு வருவதன் காரணமாக இங்கே இருந்து பெறப்படுகின்ற உப்பு ஆணையரவிலை வைத்து இப்போது நவீன தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருந்தாலும் முன்னைய காலத்திலே ஐடியின் சேர்க்கப்பட்ட உப்பாக பொதி செய்வதற்கான வசதிகள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. இதுதான் அங்கே இருந்து உப்பை பெற்றுக்கொண்டு ஹம்பாந்தோட்டை மற்றும் குருநாகல் ஆகியவற்றிலே முடிவுற்ற உப்பு பொதியாக இதை தயாரித்து வந்தார்கள். அதாவது பினிஷிங் ப்ராடக்டாக இதை செய்ய முடியாமல் போனது ஆணையரவிலே. எனவே இப்போதுதான் இந்த அரசாங்கம் இதை ஆணையரவிலை வைத்து மீண்டும் ஆணையரவு உப்படத்தை வைத்து ஆணையரவு உப்பாக இதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து வருவதாக சொல்லப்பட்ட வேளையில் தான் நேற்று ரஜசால்ட் என்று சிங்கள பெயரோடு கொண்டு வந்து இந்த சர்ச்சை உருவாகி இருந்தது. எனவே இப்போது இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இது ஒரு வடக்கொள்ளையாக மாறியிருக்கிறது. வடக்கு பகுதிக்கு சொந்தமான ஒரு இடத்திலே உற்பத்தி செய்யக்கூடிய உப்பு அதன் அடையாளத்தோடு வெளிப்படுத்தப்படுவதுதான் அந்த இடத்துக்கும் பெருமையான விடயமாக இருக்கும். அதுபோல அந்த மக்களுக்கு உண்மையான உற்பத்தி மூலமாக பெறப்படக்கூடிய வளம் ஆணையரவிலிருந்து வருகிறது என்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கு. அந்த பிராந்தியத்தின் சுற்றுலா, தொழில்துறை போன்ற 2 விடயங்களையும் விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கு. உள்ளூர் உற்பத்திகளையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வரும். அதுபோல உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கும் அந்த வட புலத்தை தளமாக கொண்ட புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்பை வழங்குவதாக இருக்கு. எனவே பொருளாதார ரீதியாக இந்த உப்பு கைத்தொழில்துறை முழுமையாக கட்டியெழுப்பப்படுவதற்கு அது உள்ளூர் முதலீட்டுக்கான திட்டங்களாக உருவாக்கப்பட வேண்டும். இதையும் இந்த அரசாங்கம் கருத்தில் கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருப்போம். இந்த சர்ச்சைகள் எவ்வாறு முற்றுப்பெற வேண்டும் என்பதற்கான விடயத்தை ஒரு முன்மாதிரி யோசனையாக இதிலே கொடுத்திருக்கிறோம். அரசாங்கம் இனி நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த சர்ச்சையின் மூலமாக சில விடயங்களை கற்றுக்கொண்டு இனி வரப்போன்ற கைத்தொழில் தொழிற்சாலைகள் போன்றவற்றை உருவாக்கும் போது இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று நம்பியிருப்போம். ஆனால் இந்த நாளில் வடக்கைச் சேர்ந்த யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் பவானந்த ராஜா ஒரு விடயத்தை சொல்லியிருப்பதாக ஊடகம் ஒன்றில் செய்தி ஒன்றை பார்த்தேன். ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் குறிப்பிடுகிறார், ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பாக தங்கள் நிலைப்பாட்டை ஜேவிபி கட்சிகள் தலைமை கண்டுகொள்ளாது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இராணுவத்தினரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காணி ஆக்கிரமிப்புகளால் பாதிக்கப்பட்டோர் ஏன் நீதிமன்றத்தை நாடக்கூடாது என்று அவர் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். எனவே ஒரு மக்களது பிரதிநிதியாக இருக்கின்ற ஒருவர் தான் பிரதித்துவம் செய்கின்ற ஆளும் கட்சிகளே அழுத்தத்தை கொடுத்து இந்த காணி விவகாரத்தை கொண்டு வர முடியாமல் இருப்பதாக இருந்தால், அந்த ஆளும் கட்சி அதை கண்டுகொள்ளாமல் இருக்கமாக இருந்தால், இந்த மக்களது அபிலாஷைகளை எப்படி இந்த அரசாங்கம் நிறைவேற்றப் போகிறது என்ற கேள்வி எடுக்கிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் இப்படியான காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுகின்றன. அண்மை காலமாக இந்த காணி ஆக்கிரமிப்பு பற்றி தொடர்ச்சியாக குறிப்பாக தையிட்டி விவகாரம் பெருசான பிறகுதான் இந்த விடயம் அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா ஒரு வைத்தியராக யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே பணியாற்றியவர். நீண்ட காலமாக அவர் பணியாற்றிய வேளையில் அவருக்கு ராணுவ ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக இலங்கை நீதிமன்றங்களின் நிலைப்பாடுகள் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. என்ன காரணத்தால் மக்களால் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த விடயத்தை கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது என்ற கேள்விகள் அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. எனவே ஆளுங்கட்சியை நியாயப்படுத்தி பாதுகாப்பு அமைச்சு மீதான நிதி ஒதுக்கீடுகளுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்த 3 யாழ்ப்பாண எம்பிக்களில் இவரும் ஒருவர். யாழ்ப்பாணம் வருகின்ற ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களது பிரச்சனை எடுத்துச் சொல்லாமல் இவர்கள் தொடர்ச்சியாக என்ன விடயத்தை செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வியும், இவர்களுக்கு வாக்களித்த மக்களின் உள்ளூராட்சி தேர்தல் என்று வரும்போதும் அங்கே உள்ளூராட்சி பிரதிநிதிகளை உருவாக்க வாக்களிக்கும் போது இந்த விடயத்தை முன்னிறுத்தி கேள்வி கேட்பார்களா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. மியான்மர் மற்றும் தாய்லாந்து பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முதல் இடம்பெற்ற நில அதிர்வின் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் மீட்பு பணிகள் இடம்பெற்று வந்தாலும் இதுவரை மீட்பு பணிகள் மூலமாக கண்டறியப்பட்டவர்களின் சடலங்களின் எண்ணிக்கை 2000 இப்பொழுது தாண்டி இருக்கிறது. ஆனால் 10,000 வரை இது உயரலாம் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் மியான்மரில் இந்த நிலநடுக்கத்துக்கு மத்தியிலும் ராணுவம் தொடர்ச்சியாக உள்நாட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருப்பது மிக பெரும் பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சர்வதேச நாடுகளின் உதவியை மியான்மர் கோரியிருக்கிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்ற வேளையில் இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட உடலங்களை தொடர்ந்து இன்னும் அதிகமான
சடலங்கள் மீட்கப்படலாம் என்று சொல்லி அச்சம் தெரிவிக்கப்பட்டு வரும் வேளையில் மீண்டும் ஒரு நில அதிர்வு பதிவாகி இருக்கிறது. ஏற்கனவே பலியானோரின் உத்தியோகபூர்வமான எண்ணிக்கை 1800 கடந்திருப்பதாக மியான்மர் அரசாங்கம் அறிவித்திருக்கும் நிலையில் நேற்று மாலை, அதாவது சனிக்கிழமை மாலை, மீண்டும் 5.1 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு பதிவானதாக இன்று அறிவிக்கப்பட்டது. மியான்மரின் நெய்பே என்ற பகுதியிலே அதிகளவான உயிரிழப்புகள் இதுவரை பதிவாகி இருப்பதாக ராணுவத்தினர் அறிவித்திருக்கின்றார்கள். இப்போது ஏற்பட்ட இந்த 5.1 ரிக்டர் அளவிலான நில அதிர்வின் காரணமாக மீண்டும் கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டாலும் இதன் காரணமாக 15 உயிரிழப்புகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதேவேளை இந்தோனேஷியா பகுதியில் மீண்டும் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டதாக இந்த நாளில் சொல்லப்படுகிறது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வு இன்று காலை, ஞாயிற்றுக்கிழமை காலை 5.4 மேக்னிடியூட் அளவிலான நில அதிர்வாக பதிவாகி இருக்கிறது. இந்த 5.4 அளவிலான நில அதிர்வு காரணமாக ஒருவர் பலியாகி இருப்பதாக இந்தோனேஷிய செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை புவிச்சரிதவியலாளர்கள் இந்த இந்தோனேஷிய நில அதிர்வுக்கும் மியான்மர், தாய்லாந்து நில அதிர்வுக்கும் இடையில் எந்த விதமான நில தொடர்புகளும் இல்லை, இது வெவ்வேறான நில அதிர்வுகள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. இந்த செய்திகள் பற்றிய முழுமையான விவரங்கள், அதுபோல புதிய தகவல்கள் வரும்போது உங்களுக்கு அறியத்தர காத்திருக்கிறேன். இந்த நாளின் செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றையும், இவை தொடர்பான கேள்விகள் மற்றும் உரையாடல்களையும் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கிறேன். இந்த செய்திகள் பல பேருக்கு சென்று சேர வேண்டும், அதன் காரணமாக பயன் இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இதேவேளை தொடர்ச்சியாக என்னுடைய ARV லோஷன் நியூஸ் மூலமாக வருகின்ற செய்திகளை அறிந்து கொள்ள நீங்கள் மறக்காமல் ஒன்று லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். அதுபோல இந்த பெல் ஐக்கன் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த மணி அடிக்கும் பகுதியை அழுத்துவதன் மூலமாக தொடர்ந்து வருகின்ற புதிய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அந்த நோட்டிபிகேஷன் வெளிப்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம்.